திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகர் அருளிய தேன் தமிழ் திருவாசகம் 8ஆம் திருமுறை. பாடலும் விளக்கமும். பாடல் எண் 5. திருச்சதகம். திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சதகம் 5 10. ஆனந்தாதீதம். மாறிலாத கருணை வெள்ளமே வந்து முந்தினின் மலர்கொள் தாளினை பேரிலா பத பரிசு பெற்றனின் மெய்மை அன்பருண் மெய்மை மேவினார் ஈரிலாத நீ எளியாகி வந்து ஒளிசை மானுடம் ஆக நோக்கியும் கீரிலாத நெஞ்சி உடைய நாயினேன் கடைய நாயினேன் பட்ட கீழ்மையே. உலகில் வெள்ளம் பெருகி ஓடுவதும் சுருங்கி வற்றுவதும் இல்லாமல் என்றும் ஒரே மாதிரி நின்றிருக்கும் நீரே உனது பெருங்கருணைக்கு அடையாளமாகும். அதுவே இவ்வுடலில் முதலாவதாக வந்து நின்ற உன் திருவடி மலர்கள் ஆகும். வேற்றுமை இல்லாது எல்லோரிடமும் ஒன்றாகவே அமைந்து நிற்கும் தட்பதம் என்னும் மெய்ப்பொருள் அதுவாகும். அதை உன் அருளால் பெற்ற நினது உண்மையான மெய் அன்பர்கள் அம்மெய்ப்பொருளில் கூடிய மெய்ப்பாடுடன் தவம் புரிகின்றனர். முடிவே இல்லாத அகண்ட சத் சித் ஆனந்த பொருளாகிய நீ எளிய பொருளாகி வந்து அதில் சோதி ஒளியாய் நின்று மானிடர்கள் அனைவரிலும் பார்க்கும் பார்வையாக அமைந்திருக்கின்றாய். அதனை நீ மானுட வடிவில் வந்து உணர்த்தியும் உணராமல் உன் மீது பக்தி இல்லாத நெஞ்சுடையவனாக இருக்கின்றேன். அதனால் நான் நாயினை போல் கீழ்மையிலேயே கிடந்து அரிய மனித பிறவியில் கடையேனாகி விட்டேன். மையிலங்கு நல் கன்னி பங்கனி வந்தனை பணி கொண்ட பின்மலர் கையிலங்கு பொன் கிண்ணமென்றலால் அரிய என்றுனை கருதுகின்றிலேன். மெய்யிலங்கு வெண்ணீட்டு மேனியாய் மெய்மை அன்பருண் மெய்மை மேவினார் பொய்யிலங்கு எனை புகுத விட்டு நீ போவதோ சொலாய் பொருத்தமாவதே. அஞ்சனம் மையிடும் நற்கண்களையுடைய அம்பிகையை தன் இடப்பாகம் கொண்ட இறைவனே, நீயே குருவாக வந்து என்னை ஆட்கொண்ட பின் சிறு குழந்தை தன் கையிலுள்ள தங்க கிண்ணத்தை விளையாட்டு பொருளாக அதன் மதிப்பை அறியாதிருப்பது போல் நான் கிடைத்தற்கரிய உனது அருளின் அருமையை அறியாதிருக்கின்றேன். உண்மையை உணர்த்துதற்கே மெய்ப்பொருளாய் காட்சி தந்து உன் மேனி முழுதும் திருநீற்றை பூசி நிற்கின்றாய். உன் மெய்ப்பொருளை அறிந்த மெய் அன்பர்கள் தங்கள் மெய் அன்பினால் தவம் புரிந்து மேலான மெய் நிலையை பெற்று மெய்யான உன் திருவடியில் சேர்ந்து பேரின்ப வீட்டை அடைந்து விட்டார்கள். ஆனால் என்னை மட்டும் பொய்யான மாய உலக வாழ்க்கையில் புகும்படி செய்துவிட்டு நீ பாராமுகமாய் சிவலோகம் சென்று விட்டாய். இதுவா உன் பெருங்கருணை? இப்படி செய்தது உன் இயல்புக்கு பொருத்தமான செயலாகுமா? இறைவா, என் மீது இரக்கம் வைத்து உன் திருவடி பேரை எனக்கும் அளிக்க வேண்டும். பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன் போத என்றனை புரிந்து நோக்கவும் வருத்தமின்மையேன் வஞ்சமுண்மையேன் மாண்டிலேன் மலர் கமல பாதனி அறத்தமேனியாய் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கு எழுந்து அருளி எங்கனை இருத்தினாய் முறையோ என் எம்பிரான் வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையே.
உன் அருளை அடைவதற்கு அடியேன் தகுதியே இல்லாதவன். பொய்யுலக வாழ்வையே நான் உண்மை என்றிருப்பவன். வா என்று என்னை அழைத்து அருள் புரிந்து என் பிறவி பிணியை போக்க எதிர்பார்த்து நீ காத்திருந்தாய். ஆனால் ஐயனே, அதை பற்றி நான் கவலைப்படாமல் வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து இம்மாய பொய் வாழ்விலேயே இருந்து வருகின்றேன். என் சீவ போதத்தை அளித்து உன்னிடம் சேர்வதற்கு நான் இன்னும் முயற்சி செய்யவில்லையே. அதற்காக என் உயிரை மாய்த்து கொள்ளவில்லையே. செந்தாமரை மலர் போன்ற அழகிய திருவடிகளை உடையவனே, செந்நிறமான பொன்னார் மேனி கொண்ட எம்பெருமானே, உன் அருள் பெற்ற அன்பர்களுடன் நீயும் கூடி சிவலோகத்துக்கு எழுந்தருளி இங்கேயே இரு என்று என்னை மட்டும் விட்டு மறைந்து விட்டாயே. இறைவா, இது முறையோ என் எம்பெருமானே? இந்த வம்பான பொய் வாழ்வில் வீணாக வாழ்ந்திருக்கும் என் கர்ம வினைகளுக்கு ஒரு முடிவு இல்லையே என்று நான் உன் திருவடி சேரும் விடிவு பெறுவேன். இல்லை நின் கலக்கு அன்பதென் கனி, ஏலும் ஏலும் நல் குழலி பங்கனி, கல்லை மென்கனி ஆக்கும் பிச்சை கொண்டு என்னை நின் கலக்கு அன்பனாக்கினாய். எல்லை இல்லை நின் கருணை எம்பிரான், ஏது கொண்டு நான் ஏது செய்யினும் வல்லையே எனக்கு இன்னும் உன் கழல் காட்டி மீட்கவும் மறுவில் வாணனே. நின் திருவடியில் சேரும் உண்மையான அன்பு என் கண்ணில் இல்லை. வாசமிகுந்த அழகிய கூந்தலை உடைய உமையவளை தன் மேனியில் ஒரு பாதியாக கொண்ட ஈசனே, கல்லான என் நெஞ்சை கனியச் செய்து பக்குவப்படுத்தி உன் திருவருள் விருப்பத்தை கொண்டு என்னை நின் திருவடிக்கு அன்புடையவனாக ஆக்கிவிட்டாய். எல்லையில்லாத நின் கருணையை எங்கனும் எடுத்துரைப்பேன். எம்பெருமானே, தான் எதை கருவியாக கொண்டு எச்செயலை செய்தாலும் உனது அருளால் அதை உன் ஆராதனையாக ஏற்றுக்கொண்டாய். ஆனால் எனக்கு இன்னும் உன் திருவடி பேறு கிடைக்கவில்லையே. உன் திருவடி காட்டி இப்பொய் வாழ்விலிருந்து மீட்கவும் குற்றமில்லாத மெய் வாழ்வை நான் அடையவும் செய்வாய். சிற்றம்பலவாணனே. வான நாடரும் அறிவொணாதனி, மறையில் ஈரும் முன் தொடரொணாதனி, ஏனை நாடரும் தெரிவொணாதனி, என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா. ஊனை நாடகம் ஆடுவித்தவா, உருகி நான் உனை பருக வைத்தவா. ஞான நாடகம் ஆடுவித்தவா, நைய வையகத்து உடைய விச்சையே. வானவர் தேவர்களாலும் அறிய முடியாதவன் நீ. வேத மறைகளாலும் உபநிஷங்களின் முடிவாலும் தெரிந்து கொண்டு பற்றி தொடர முடியாதவன் நீ. மற்ற உலகராலும் உணர்ந்து தெரிந்து கொள்ள முடியாதவன் நீ. ஆனால் எனக்கு நீ உன்னை அறிவித்து என்னை இனிமையாய் ஆண்டு கொண்டாய். இந்த உடம்பை அடியாருடன் கூட்டி வைத்து பாடவும் ஆடவும் நாடகம் ஆட்டி வைத்தாய். உன் மீது உண்மையான அன்பு வைத்து உருகி நான் தவம் செய்யும் போது உன் திருவருளால் இரவா மருந்தான அமிர்தம் பருக வைத்தாய். என்னை மெய்ஞான பாதையில் நடக்க வைத்து அன்பே சிவம் என காணச் செய்து என்னுடன் கலந்து ஆனந்த நடனம் ஆடுகின்றாய். இவ்வுலக ஆசைகளை எல்லாம் அறவே ஒழித்து உன் திருவடி சேரும் இச்சையையே ஓங்குவித்தாய். விச்சதியின்றியே விளைவு செய்குவாய், விண்ணு மண்ணகம் முழுதும் யாவையும் வச்சி வாங்குவாய். வஞ்சகப் பெரும் புலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய். பெரிய அன்பருக்கு உரிய நாக்கினாய். தாமலத்ததோ நச்சி மாமரம் ஆயினும் கொளார், நானும் அங்கனே உடைய நாதனே.
விதை என்று ஒன்று இல்லாமலேயே யாவையும் விளையச் செய்வாய். விண்ணுலகம் மண்ணுலகம் மற்றுமுள்ள அனைத்து அண்டங்களையும் நினைத்தவுடனே படைப்பாய். பின் நிலைபெற வைத்து காப்பாய். பின் முழுவதும் யாவையும் அழித்து தன்னுள் வாங்கிக் கொள்வாய். நான் பெரும் வஞ்சகனாய் பொய்யான பிரபஞ்ச வாழ்வையை நம்பியிருந்தேன். புலால் உடம்பை நான் என்று நினைப்பதால் நான் புலையன். அப்பேற்பட்ட என்னை உன் அடிமையாக மாற்றி பித்து பிடித்தவன் போல் உன் கோயில் வாசலில் நிற்க வைத்தாய். உன் மீது பேரன்பு கொண்ட மெய்யடியார் திருக்கூட்டத்தில் இருக்க வைத்து என்னை அப்பெரிய அன்பர்களின் அன்புக்கு உரியவனாய் ஆக்கி வைத்தாய். உலகில் தாம் வளர்த்த மாமரம் நஞ்சாகி கெட்டு போனாலும் அதை வெட்டி கொள்ள மாட்டார்கள். அதுபோல் நானும் கெட்டு போனாலும் உன் அருளால் திருந்த வைத்து உனக்கு உடையவனாக்கிடுவாய் என் உயிர்நாதனே. உடையநாதனே போற்றி நின்னலால் பற்று மற்றெனக்கு ஆவதொன்றினி. உடையனோ பணி போற்றி உம்பரார் தம்பரா பரா போற்றியாரினும் கடையனாயினேன் போற்றி என் பெரும் கருணையாளனே போற்றி என்னை நின் அடியனாக்கினாய் போற்றி ஆதியும் அந்தமாயினாய் போற்றி அப்பனே. எனக்கு உரிமையுடைய ஆத்மநாதனே உன்னை போற்றி வணங்குகின்றேன். உன்னை தவிர வேறு பற்று எனக்கில்லை. உன்னால் அன்றி வேறு ஒன்றால் எனக்கு பயன் கிடைக்கப் போவதும் இல்லை. இனி என்னை உன் உடையவனாக்கி உன் பணிக்கே ஆளாக்குவாய். தேவர்கள் யாவருக்கும் மேலான பரம்பொருளே உன்னையே என் பராபரன் என போற்றி வணங்கிடுவேன். நான் உலகில் வந்த உன் அடியார்கள் யாவரினும் கடைப்பட்டவனாய் அடியார்க்கும் அடியாராகிவிட்டேன். என்னை ஆளுகின்ற இறைவா போற்றி. உன் பெருங்கருணையால் இச்சிறியனுக்கு அருள் செய்த பேரருளாளனே போற்றி. என்னை உனக்கே அடிமையாக்கி ஆட்கொண்டவனே போற்றி. ஆதியும் அந்தமும் இல்லா சோதி வடிவானவனே போற்றி. என் அப்பனே உன் ஒருவனை தவிர எனக்கு வேறு ஆதாரம் ஏதுமில்லை. அப்பனே எனக்கு அமுதனே ஆனந்தனே அகம் நிகழல்லோரு தேன். ஒப்பனே உனக்கு உரிய அன்பரில் உரியனாய் உனை பருக நின்றதோ. துப்பனே சுடர் முடியனே துணையாளனே தொழும் பாலரை பினில் வைப்பனே என்னை வைப்பதோ சொலாய் நைய வையகத்து எங்கள் மன்னனே. என் அப்பனே எனக்கு அமிர்தம் அளிப்பவனே ஆனந்த வடிவானவனே என் உள்ளம் நெகிழ்ந்துருக உன்னை நினைத்தவுடன் வாயில் ஊறும் தேன் சுவை போன்று இனிப்பவனே. உனக்கு உரிமையுடைய மெய்யன்பர்களை நானும் உனக்கு உரிமையுள்ளவன் என்றாகி உன்னால் வரும் உணவையே உண்டு வாழ வைப்பவனே. ஒளிச்சுடர் வீசும் சடாமுடியை உடையவனே எனக்கு என்றும் துணையாய் இருப்பவனே. தொண்டர்கள் புண்ணிய தொண்டு செய்யும் போது தளரா வண்ணம் உதவும் பெரும் செல்வமே. என்னை இப்பொய்யான மாய வாழ்வில் நான் துன்புற்று இருக்கும்படி வைப்பது முறையாகுமோ? எங்கள் மன்னவனே நையும் துன்ப வாழ்வை நீக்கி மெய்யான இன்ப வாழ்வை அளித்திடுவாய். மன்னை எம்பிரான் வருக என்னனை மாலும் நான் முகத்து ஒருவன் யாரினும் முன்னை எம்பிரான் வருக என்னனை முழுதும் யாவையும் இறுதியொற்ற நாள். பின்ன எம்பிரான் வருக என்னனை பெய்கலக்கண் அன்பாய் என்னாவினால் பண்ணை எம்பிரான் வருக என்னனை பாவநாசனின் சீர்கள் பாடவே. என்றென்றும் நிலைத்து நிற்கும் நித்தியமான என் உயிர் தலைவனே அடியேனை வருக என அழைத்து சேர்த்துக்கொள். திருமாலுக்கும் நான்முகனுக்கும் மற்ற தெய்வங்கள் யாவருக்கும்
முற்பட்டவனாக நின்ற ஒருவனே, என்னை உன்னிடம் வருக என்றழைத்து ஏற்றிக்கொள். எல்லா உலகங்களையும் எல்லா பொருட்களையும் ஊழிக்காலத்தில் அழித்த பின்னும் தான் அழியாமல் தன்மயமாய் நின்றிருக்கும் என் உயிர் இறைவா, வருக என்று என்னை அழைத்து அருள் செய். அருளை கொடுக்கும் நின் திருவடி கண்ணில் மெய்யன்பு உடையவனாய் நான் இருக்கவும், என் நாவினால் உன் ஐந்தெழுத்தை உச்சரித்து உன் புகழை புகழ்ந்து பாடவும், என் தலைவனே, பாவங்களை போக்கும் எம்பெருமானே, வருக என்று என்னை அழைத்து உன் திருவடியில் சேர்த்துக்கொள். பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே, பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின் கழல் போது நாயினேன். கூட வேண்டும் நான் போற்றி புழு கூடு நீக்கெனை போற்றி பொய்யலாம். வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருள் போற்றி நின் மெய்யனே. இறைவா, நான் உன் புகழையே போற்றி பாட வேண்டும். உன் ஒருவனையே வாயார பாடி உள்ளம் நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பினால் உருகி ஆனந்த கண்ணீர் கரை புரண்டு ஓட உடம்பெல்லாம் உன் உணர்வு மயிர் உச்செறிய நான் கூத்தாட வேண்டும். சிற்றம்பலத்தில் ஆனந்த நடனமாடும் நின் திருவடியில் நான் ஒன்றுபட்டு கூட வேண்டும் என்றே நாயினும் கடையேனாகிய நான் உன்னை போற்றி தொழுகின்றேன். இப்புழுக்கூடாகிய உடலை நீக்கிவிட்டு நான் உன்னையே அடைந்து பொய்யுலக வாழ்வை நான் விட்டுவிட வேண்டும். நான் போற்றும் வணக்கத்தை ஏற்று அழிவில்லாத மெய் வீடு தந்து அருள் புரிய வேண்டும். நின் மெய்யடியார் உள்ளங்களில் எல்லாம் மெய்ப்பொருளாய் நின்று அருளும் ஈசனே, அடியேனும் அந்த ஆனந்த நிலையடைய அருள்வாய். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.